குடியரசு தினத்தை ஒட்டி சென்னையில் நடைபெற்ற மாநில அளவிலான ஆணழகன் போட்டியில் வெற்றி பெற்றவருக்கு இரும்பு மனிதர் என்ற பட்டத்தை நடிகர் விக்ரம் வழங்கினார். சென்னை மாவட்ட பாடி பில்டிங் சங்கம் சார்பில் நடைபெற்ற இப்போட்டிகள் 9 பிரிவுகளாக நடத்தப்பட்டுள்ளது. பின்னர் ஒவ்வொரு பிரிவிலும் வெற்றி பெற்றவர்களில் சிறந்த உடலழகை கொண்டவர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். இதில் வில்லிவாக்கத்தை சேர்ந்த ஜெயபிரகாஷ் முதலிடம் பெற்றார். இவருக்கு இரும்பு மனிதர் என்ற பட்டத்தையும் 5 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசையும் நடிகர் விக்ரம் வழங்கினார். Relax. பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் விக்ரம் படத்தில் பாடி பில்டிங் குறித்த தனது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். தான் அந்த விழாவுக்கு சங்கரின் பாத்திர படைப்பான லிங்கேசனாக வந்ததாகவும் சிறப்பு விருந்தினராக வரவில்லை என்றும் அவர் கூறினார். இவங்க இப்போ பண்ணது நாங்கள் ஃபுல் டே பண்ணிட்டு இருந்தோம். என்ன ஷூட்டிங் ஒரு ஷாட் அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம். நான் மயக்கம் அடிச்சுட்டு அந்த அளவு இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்க அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. ஒரு பெரிய கைத்தறி கொடுக்கணும். அவங்க எல்லாருமே பெரிய உடம்பு அழகா இருக்கும் எல்லாம் இருக்கும். அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி அந்த இது பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்து நான் இந்த பாடி பில்டிங் காம்படிஷன் நான் சீஃப் கெஸ்டாக வந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நான் லிங்கேஷனாக வந்திருக்கேன்னா அது ஷாம்பு சார் தான். தேங்க்யூ. எல்லாருக்குமே நன்றி. ஐ ஒன்ட் சே எனி மோர். தேங்க்யூ வெரி மச்.